இங்கே பாருங்கள், இதாங்க பொட்டானிக்கல் நேம் லாவென்சோனியா இன்னர்மிஸ். தமிழில் வந்து இது வந்து பேர் என்ன, மருதணை வந்து ஒரு சிறப்புமிக்க ஒரு ஒரு தாவரம்ங்க. இந்த இலையை வந்து நம்ம கைகளில் மருதாணி இடுவதற்கு, மெகந்தி போல் இடுவதற்கு பயன்படுத்துவாங்க. இது அழகுக்கு மாத்திரமல்லாமல் இது வந்து ஒரு மருத்துவ குணம் நிறைந்ததாகவே காணப்படுறது சித்தர்களோட பார்வையிலும் தமிழர்களுடைய பார்வையிலும். ஏன் நான் தமிழர்கள் என்று சொல்கிறேன் என்றால், என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லும்பொழுது தமிழர்களிடம் இதை வந்து இந்த இலையை அரைத்து பூசுவதை நான் சிறு வயதிலிருந்து பார்த்துருக்கேன். அதனால் அதில் அப்படி சொல்கிறேன். ஆனால் தமிழர்கள் அல்லாது மற்றவர்களும் இதை பயன்படுத்துவதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். மேலுமாக இப்போ இந்த லாவென்சோனியா இன்னர்மிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மருதணைக்கு பல மருத்துவ குணங்கள் இருக்கிறதுங்க. சித்தர்கள் குறிப்புப்படி இதை வந்து பயன்படுத்துவார்கள் அந்த காலத்தில். எங்கள் பாட்டி வந்து இதை வந்து ஒரு 3 மாதத்திற்கு ஒரு தடவை பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு அழகாக மைய அரைத்து வெறும் வயிற்றில் காலையில் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருப்பதை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் அப்போல்லாம் சின்ன பிள்ளை இல்லைங்களா, ஒரு 10 வயது 5 வயதுலேருந்து நான் பார்த்துருக்கேன். எங்கள் மம்மிக்கு கொடுப்பாங்க. அது எதற்கு கொடுத்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் சூட்டை தணிக்கும் அப்படிங்கிற ஒரு இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாட்டி சொல்லி. அவங்க சிறு குழந்தைகளுக்கு இது கொடுத்ததில்லை. மாறாக சிறு குழந்தைகளுக்கு வந்து இவற்றை அரைத்து அவர்கள் கைகளில் வைத்து மகிழ்வது வழக்கம். அந்த கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். கையில் போட்டு ஆரஞ்சிஷ் ரெட், ப்ரௌனிஷ் ரெட் அப்படி இருக்கும். ரொம்ப அதை யார் வைத்து விடுகிறார்களோ, குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ ஒரு ஹெல்ப் வேணும் இதை வைக்கிறதுக்கு. தானாக கூட வச்சுக்கலாம். 2 கைகளில் வைக்கும் பொழுது வேறு யாராவது வைத்து விடுவார்கள். பெரும்பாலும் இது பார்க்கும் பொழுது, பாரம்பரியமாக பார்க்கும்பொழுது யாரோ ஒருத்தவங்க வச்சு விடுவார்து தான் வழக்கம். அப்போ சொல்லிப்பாங்க, நான் வைக்கிறேன், என் மேலே உனக்கு ஆசை இருந்ததுன்னா நான் வைக்கிறேன்ல, இது ரொம்ப அழகாக பழுத்து அழகாக கலர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்லும் பொழுது அடுத்த நாள் பார்க்கும்பொழுது, யூஸ்வலாக நைட்டில் வைக்கிற பழக்கம் உண்டு. அது நைட்டில் தான் வைக்கணும்னு தேவையில்லை. அந்த பாரம்பரிய காலங்களில், அந்த காலகட்டங்களில் அப்படி தான் நைட்டில் வச்சு எழுந்திரிச்ச உடனே, விடிந்த உடனே அதை எடுத்துருவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இப்பொழுது வந்து நிறைய மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள் இருக்குது. உடல் கூறுகளில் வந்து அவங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றங்கள் இருக்குது. அதனால் வந்து நிறைய பேருக்கு அலர்ஜி, கோல்டு இதெல்லாம் பிடிச்சிக்கிறது. அதனால் பகலில் வச்சு உச்சி வெயிலில் பயன்படுத்துதல் சிறப்புங்க. இது வந்து என்னோடய அனுபவத்தில் ஒரு மருத்துவ நுண்ணுயிரியல் ஆராய்ச்சியாளராக இருந்து என்னுடைய கண்ணோட்டத்தில் இதை வந்து நான் 1998-99 காலங்களில் இதை நான் ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன். ஆராய்ச்சி நுண்ணுயிரிக்கு எதிர்ப்பாக, முக்கியமாக கேண்டிடா என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான ஈஸ்ட், பூஞ்சான் வகை. அந்த கேண்டிடா வந்து பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு இது தீர்வாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. ஏன் நான் சொல்கிறேன்னா, பாட்டி வந்து நாட்டு வைத்தியராக இருந்த காலங்களில் சில பேருக்கு சொல்லுவாங்க, மருதணை இலையை அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சாப்பிடு, காலையில் 3 நாளைக்கு வெட்டை சூடு, அந்த வெள்ளைப்படுறதெல்லாம் நிற்கும் அப்படின்னு இந்த கிழவிகள், ஓல்ட் லேடிஸ் தோஸ் டேஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த நியூஸை பகிர்ந்துப்பாங்க. அதை வைத்து பார்க்கும்பொழுது அந்த வெள்ளைப்படுதலுக்கு ஒரு காரணமான இந்த மொனீலியா அப்படின்னு சொல்லக்கூடிய, கேண்டிடா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிருமி வந்து வெள்ளைப்படுதலுக்கு காரணமாக இருந்திருக்கு. இதெல்லாம் வச்சு தாங்க அந்த காலத்தில் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதை ப்ரூஃப், சயின்டிஃபிக் ப்ரூஃப் கொடுக்கணுன்ற ஒரு நோக்கமும் கூட என்னுள்ள மனதில் ஆழ்ந்திருந்ததால் தான் இதை வந்து நான் கேண்டிடாவுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அறிவியல் கூடங்களில் வைத்து ஆராய்ச்சி செய்யும் பொழுது கேண்டிடா என்று சொல்லக்கூடிய இந்த கிருமிக்கு இது நன்றாக எதிர்ப்பு தன்மையை கொடுக்கிறது. ஆனால் அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இவ்வளோ கான்சன்ட்ரேஷன் தான் போடணும், இவ்வளோ தான் போடணும், அப்போ தான் உள்ளே செல்லும், இதெல்லாம் பல வகையான குறிப்புகள் இருக்குது. ஆக ஒட்டு மொத்தத்தில் புரியும்படியாக சொன்னால், இந்த வெள்ளைப்படுதல் கிருமிக்கு இது மிகவும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு தாவரம், மூலிகை. இதுதாங்க இந்த மருதணை.